சிலவங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. நான் எதுக்கு யோகா பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்புறம் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி இவங்கெல்லாம் யோகா பண்ணலை, ஆனால் 90 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அப்புறம் எதுக்கு யோகா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. யாருக்கு யோகா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நாம் பிறந்ததிலிருந்து மரணம் வரை மருத்துவமனை பக்கம் போகாமல் இருந்திருக்கோமா? ஒன்று. மருந்து மாத்திரைகள் சாப்பிடாமல் இருந்திருக்கோமா? உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் நீண்ட நாள் வாழ்ந்திருக்கேன். என் மனம் குழப்பம் இல்லாமல் இலகுவாக அமைதியாக இருக்கிறது. என் வாழ்நாள் முழுவதும் என் மனதை என் கட்டுக்குள் வைத்திருக்கிறேன். என் மனம் அமைதியாக இருக்குது, என் மனம் நிறைவாக இருக்குது அப்படின்னு ஒரு ஒழுக்கத்தில் வாழ்கிறாங்கள்ல, அல்லது எதையோ ஒன்றை கடைப்பிடிச்சி வாழ்கிறாங்கள்ல, அவங்களுக்கு இந்த யோகா தேவைப்படாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையே யோகாவாக இருக்கும். அதுக்கு பேர் தான் யோகா வாழ்வு. ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை நாம் மருத்துவமனை பக்கம் போயிருக்கோம், மருத்துவம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ மருத்துவமனை பக்கமே போகாமல் நான் ஒழுக்கமாக, நான் உணவு கட்டுப்பாடு, வாழ்க்கை முறை எல்லாத்தையும் நான் ஒரு வடிவமைத்து ஒழுங்கமைத்து வாழ்ந்துட்டுருக்கிறேன். எனக்கு எந்த உபாதைகளும் இந்த உடலுக்கு நோய்களும் இல்லை அப்படின்னு வாழ்கிறாங்க இல்லையா, அதுதான் யோகா வாழ்வு. அவங்களுக்கு யோகா தேவையில்லை. ஏன்னா அவங்க விழிப்பு நிலையில் இருக்கிறாங்க. அவங்க உடலுக்கு எந்த உபத்திரம் இல்லாமல் ஒரு ஒழுங்கமைப்பை வைத்து வாழ்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த யோகா தேவையில்லை. நான் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போவேன், இந்த உடம்பை அடிக்கடி எனக்கு சளி பிடிக்குது, அடிக்கடி எனக்கு வயிறு வலிக்குது, அடிக்கடி தலை வலிக்குது, இந்த உடம்பை என்னால் சரி பண்ண முடியல, அந்த உடம்புக்கு பாதிப்பு வரும்போது என்னால் அதை சரி பண்ண தெரியலை அப்படின்றவங்களுக்கு தான் யோகா. அப்போ எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னா இல்லை. சுருக்கமாக சொல்லணுன்னா, நான் ஒரு 50 வருஷம் அல்லது 60 வருஷம் இல்லை 80 வருஷம் வரைக்கும் நான் வாழ்ந்துட்டேன். எனக்கு இந்த உடலுக்கு 80 வயது ஆயிடுச்சு, இல்லை 90 வயது ஆயிட்டுருக்கு. ஆனால் இது வரைக்கும் நான் மருந்து மாத்திரைகள் சாப்பிடாமல் வந்துட்டுருக்கேன். எனக்கு உடலில் எந்த நோயும் இல்லை அப்படின்னு வாழ்ந்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு யோகா தேவைப்படாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையவே ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையாக அமைச்சு வச்சுருக்காங்க. அதுவே யோகா வாழ்வு.